ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ரிச்சாக க்ரீமியான ஒரு காலிஃப்ளவர் பீஸ் குருமா பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல. இதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகா, 3 நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே 2 கைப்பிடி அளவுக்கு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனோடனே 2 தக்காளியும் நல்லா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் காலிஃப்ளவரை நல்லா பிளான்ச் பண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ அரைப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கீரை மேலே தூவிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த க்ரீமினஸ்க்காக, ஒரு தக்காளி கிரன்ச்சினஸ்க்காக கட் பண்ணி போட்டு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டெம்டிங்கான ரிச்சான காலிஃப்ளவர் பீஸ் குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.